ஹோண்டாவினுடைய ZR-V ஹைபிரிட் காரான இந்த ஒரு வாகனம் இந்தியாவுல 2026 மார்ச்சுக்குள்ள அறிமுகம் செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஹோண்டா பெரிய அளவுல ப்ராஃபிட் பார்க்கறது மோட்டார் சைக்கிள் இண்டஸ்ட்ரி அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? உலகத்துல 40% மோட்டார் சைக்கிள் ஹோண்டா மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஹோண்டா எலக்ட்ரிக் வாகனங்கள்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாரி தெரியல. அவங்களுடைய டெவலப்மெண்ட் எல்லாம் 5 வருஷத்துக்கிட்ட தள்ளி போட்டுருக்காங்க எலக்ட்ரிக் வாகனம் செக்மெண்ட்ல. சீனாவினுடைய சந்தைய மிகப்பெரிய ஒரு அளவுல ஹோண்டா இழந்தாலும், நார்த் அமெரிக்கா, அமெரிக்கா நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சேல்ஸ் வால்யூம் உங்களுக்கு ஹைபிரிட் கார்ஸுக்கு இன்னமும் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஹோண்டா கார் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர பெரிய அளவுல ஈவி மேக்கர்ஸ் கிட்ட இழந்துட்டு வராங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மை. கம்ப்ளீட் பில்ட் யூனிட்டா இந்த ZR-Vய இந்தியால இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான்ல இருக்கிறாங்க. ஜப்பான்ல இந்திய மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 26,00,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்தியாவோட கஸ்டம்ஸ் டியூட்டி ஒரு 70லிருந்து 100% வரும்பொழுது, கிட்டத்தட்ட ஒரு 30,00,000லேருந்து 35,00,000 தாண்டும் அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஹைபிரிட் கார் ஸ்ட்ராட்டஜிய வச்சு ஹோண்டா அவங்களுடைய மார்க்கெட் ஷேர மீட்டு எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன.